இப்ப கிளாஸ் முடியும் போது உங்களுடைய டவுட் எதுனாலும் நீங்க கேட்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். நேரம் ஒதுக்கி வந்து இணைந்து கொண்ட உங்கள எல்லாருக்குமே வந்து நறுமலர் அகாடமியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அ காலங்காலமா நம்ம ஒரு கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் கால்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேட்ச் போட்டு, ஒரு 3 மாசத்துல குறிப்பா 3 மாசம் கூட இல்ல. 60 நாள்ல இருந்து 70 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு வந்து வகுப்பு நடத்தி, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 4 மணி நேரம் கிளாஸ் வச்சு, நாங்க இங்க வந்து வேக வேகமா ஓட ஓட நடத்தி, அதுக்கப்புறம் நீங்க அத போய் உட்கார்ந்து படிச்சு, ஒரு 9 யூனிட், 7 யூனிட், 6 யூனிட் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே எக்ஸாம் வந்து, பாதி படிச்சும், பாதி படிக்காமலும், பாதி டெஸ்ட் எழுதியும், பாதி டெஸ்ட் எழுதாமலும் போயி, ஒவ்வொரு முறையும் நம்ம நமக்குள்ளேயே மோட்டிவேஷன் பண்ணிக்குவோம். இந்த ஒரு முறை எழுதிட்டு வருவோம். அடுத்த முறை நம்ம கண்டிப்பா படிச்சிரலாம். அடுத்த முறை நம்ம கண்டிப்பா சொல்லி வச்சு அடிச்சிரலாம். இந்த ஒரு முறை போனா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வருவோம். திரும்ப வந்தது அடுத்த டிஆர்பி வரத்துக்கு முன்னாடியே வந்து முன் தயாரிப்பா நம்ம பண்ணுவோமா அப்படின்னா, ப பண்ணுவோமா அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். திரும்பவும் வந்துட்டு அடுத்த மாசம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிடலாம். இல்ல அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் லாஸ்ட்டா 1 இயர் இருக்கும்போது மட்டும் நம்ம படிச்சா போதும். அப்புறம் லாஸ்ட்டா 6 மந்த் இருக்கும்போது நம்ம நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் சேர்ந்து நல்ல கோச்சிங் சென்டர தேடி ஒரு 6 மாசத்துல படிச்சா நம்ம கன்ஃபார்மா போஸ்டிங் அடிச்சிடலாம். அப்புறம் கடைசியா ஒரு 4 மாசம் அடுத்த மாசத்துல இருந்து இந்த குடும்பத்துல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷன முடிச்சுட்டு இந்த பிரச்சனைய தீர்வு கொண்டு வந்துட்டு, அடுத்து உடனே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாள தள்ளி போட்டு, தள்ளி போட்டு, தள்ளி போட்டு கடைசியா அடுத்த டிஆர்பியும் கால்பர் வந்துரும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். திரும்பவும் போயி சரி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு இடத்துல வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. இது மாதிரி மைக் ஆன் பண்ணுங்க. ஸ்னேகா மேடம். ஓகே. நானே ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் பயணிக்கிறோம். இப்ப இந்த நிலை மாறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இது ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம், 2 வருஷம் இருக்கும்போதே நம்ம இந்த கோச்சிங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். சரி இப்போ ஒரு 2 வருஷமும் நம்ம கிளாஸ் எடுக்க போறோமா அப்படின்னா இல்ல. இப்ப ஏறத்தாழ இப்ப வந்து மார்ச் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏறத்தாழ வந்து உங்களுக்கு ஒரு 9 மாசம் இருக்கு இந்த வருஷம். இந்த 9 மாசமும் உங்களுக்கு என்ன போகும் அப்படின்னா, நம்மளுடைய கிளாஸ் போகும். இப்ப இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் மெதுவா ஒவ்வொரு நாள் இரவு 8:30 மணிக்கு மேல தான் கிளாஸு. ஸோ நீங்க எங்கெங்க யார் யார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அத பத்தி பிரச்சனை இல்ல. மேக்ஸிமம் இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ணுங்க. தாராளமா செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல்ல, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல எங்க ஒர்க் பண்ணாலும் இந்த வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. அடுத்த வருஷம் 2027 ஜனவரி மாசம் ஒரு 6ல இருந்து 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வருடாந்திர அட்டவணை விடுவாங்க. டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் விடுவாங்க. இந்த ஆனுவல் பிளானர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, உடனடியா நீங்க எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலீவ் ஆகணும். ரிலீவ் ஆயிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது போதுமானது. ஸோ அது வரைக்குமே நமக்கு எப்படி கிளாஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 8:30 மணிக்கு மேல தான் கிளாஸ். ஒருவேளை உங்களால அந்த கிளாஸ வந்து அந்த டைம்ல அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட இந்த மாரி மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்ப வேணாலும் கிளாஸ் வந்து நீங்க பார்த்துக்கிற மாரியான வசதி இருக்கு. இந்த மாதிரி வந்து பாருங்க கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, காமர்ஸு, பாட்டனி எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய கிளாஸும் ரெக்கார்டட் கிளாஸா இந்த மாரி மொபைல் அப்ளிகேஷன்ல இருக்கும். நீங்க 24 மணி நேரமும் எப்ப வேணாலும் இந்த கிளாஸ வந்து பார்த்துக்கலாம். அதே மாரி உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னாக்க, கொஸ்டின் பேங்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் இந்த மாரி அப்ளிகேஷனுக்குள்ளேயே இருக்கும். அதே மாரி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த எக்ஸாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த இதுக்குள்ளேயே நீங்க போய் வந்து எக்ஸாமும் கிளிக் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதற்கான வாய்ப்பும் நம்ம குடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அகாடமிய பற்றிய விஷயங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்ற என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி கட்டணம் கட்டுவதற்கும் என்ன வாய்ப்பு குடுத்திருக்கோம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து தனியார் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கீங்க அப்படின்றதுனால, ஒவ்வொரு 2 மாதத்திற்கும் ஒரு முறை கட்டணம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஃபீஸ் வந்து அந்த 20,000 குடுத்திருக்கேன். அத வந்து நீங்க 5,000 அப்படின்ற மாரி வந்து 4 தவணைகள்ல கட்டிக்கலாம் அப்படின்ற அந்த சலுகையும் குடுத்திருக்கேன்.
என்னோட ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, என்னிடம் இணையக்கூடிய எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரே ஒரு டார்கெட். இப்ப அதுக்கு நான் என்ன செய்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கல்லூரி பேராசிரியர்களை குடுக்குறேன். அத வச்சுக்கிட்டு அவர்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ பயன்படுத்துறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா வெற்றி பெறலாம். இது வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இடையில ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கடந்த 2025ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன். இப்ப நீங்க பார்வையில பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு சார் வேக்கன்ட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 171 வேக்கன்ட் வந்தது. இதான் கரண்ட் வேக்கன்ட். மேல இருக்கக்கூடிய இந்த வேக்கன்ட் எல்லாம் வந்து பேக்லாக் வேக்கன்ட். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த வேக்கன்ட்டும், மேல இருக்கக்கூடியது இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேக்லாக். அது அப்பப்ப என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது இருந்துட்டே இருக்கும். சில நேரங்கள்ல மாறும், சில நேரங்கள்ல இதாகும். இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தமா 171 வேக்கன்ட் வந்து லாஸ்ட் டிஆர்பில வந்திருக்கு. அதாவது 2025ல வந்த டிஆர்பில. அடுத்த டிஆர்பி எப்ப சார் வரும் அப்படின்னா 2027ல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த காலகட்டத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் 2028ல தான் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளுடைய கணிப்பு. சரிங்களா? ஸோ ரொம்ப பின்னாடி இருக்கு, 2 வருஷம் இருக்கு, நாம எல்லாம் ஒன்னும் அதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடும். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க டோட்டலா வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 171 போஸ்ட் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் சேர்த்துனீங்க அப்படின்னா 191 பணியிடங்கள் அப்படின்றது வந்திருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பணியிடங்கள். அதுல நீங்க ஒவ்வொரு கேஸ்டுக்கும் நீங்க பிரிச்சீங்க அப்படின்னாக்க, ஜெனரல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 31. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல விமன்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போகும். இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. நம்ம நேரத்தை வீணாக்க விரும்பல. இப்ப இந்த 191 பணியிடங்கள் அப்படின்றத அப்படியே வந்து நம்ம சிவி லிஸ்டுக்கு போறோம். பிஜிடிஆர்பில சிவி லிஸ்ட் வந்து 4வது மாசம் விட்டாங்க. 2025 இந்த 4வது மாசம் வந்து விட்டாங்க. இப்ப இந்த எக்ஸாம்ல எவ்வளவு பேருக்கு சார் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்வையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏறத்தாழ வந்து 351 பேர் கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த 351 பேர் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப இந்த 351 அப்படின்னா நமக்கு தேவையான பணியிடங்கள் எவ்வளவுன்னா 191 தான். 191ல இருந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்க 200 கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏறத்தாழ வந்து ஒரு 150 பேருக்கு வந்து வேலை கிடைக்கல. இத வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி முன்னால சில கிளாஸ்க்கு யாராவது இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த விஷயத்த இதே கருத்தை நான் சொல்லியிருக்கேன். சோ 150 பேர் போன டிஆர்பில பிஜிடிஆர்பில வேலை கிடைக்காம வெயிட்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? இது வந்து நான் இப்ப உங்களுக்கு காட்டக்கூடிய லிஸ்ட், இந்த லிஸ்ட் வந்து செலக்ஷன் லிஸ்ட். செலக்ஷன் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் சார் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்வையில பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு இருக்குன்னா 194 பேருக்கு செலக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. சரிங்களா? பேக்லாக் எல்லாத்தையும் சேர்த்து 194 பேருக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இந்த லிஸ்டையும் இப்ப 194 பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க 351ல ஏறத்தாழ 150 பேருக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்கல. சரிங்களா? இப்ப நீங்க இந்த லிஸ்ட வச்சுக்கோங்க. 150 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்காங்க. 1 மார்க்ல போனவங்க, 2 மார்க்ல போனவங்க, சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வரைக்கும் போயிட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சார்னா 150 அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. அடுத்ததா உங்களுக்கு என்ன சொல்லணும் சார் அப்படின்னாக்க, போன வருஷம் வந்து யூஜிடிஆர்பில ஒரு டிஆர்பி வச்சாங்க. அதுலயும் வந்து இதே மாதிரி ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள் ஆனவங்களாவும் இருப்பாங்க. யூஜிடிஆர்பில எழுதுனவங்க சில பேர் அதுக்கப்புறம் பிஜி முடிச்சிருப்பாங்க. அவங்கள சில பேரும் இந்த லிஸ்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. அப்ப இந்த சமயத்துல நீங்க எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் விடாம தொடர்ந்து முயற்சிக்கணும். அப்படி தொடர்ந்துன்னா என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். டெய்லி கிளாஸ் இருக்கு உங்களுக்கு. ஈவினிங் நைட் உங்களுக்கு 8:30 மணிக்கு மேல கொடுக்குறேன். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். அதுல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஹெட் கொடுத்துருவேன். யார் ஹெட், என்ன பண்ணணும், ஏது அப்படின்றது எல்லாம் கொடுத்துருவேன். அது வந்து நீங்க தனியா பண்ணுவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே 150 மார்க் தான். அந்த 150 மார்க்குரிய டெஸ்ட் வந்து ரொம்ப தரமா இருக்கும். காலேஜ் ப்ரொஃபஸருங்ககிட்ட கேட்டு பாருங்க. நறுமலர் அகாடமியில ஏற்கனவே படிச்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க.
அந்த கொஸ்டின் எவ்வளவு ஒர்த்தா இருக்கும், எவ்வளவு தரமா இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப வேல்யூபிளான இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து நம்ம உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு வாரத்துக்கு 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போகும். அடுத்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு டெஸ்ட் தான் நடக்க போகுது. 2027ல ஆனுவல் பிளானர் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போறோம், ஷெட்யூல் கொடுக்க போறோம். அந்த ஷெட்யூலை வச்சுக்கிட்டு என்னைக்கு எக்ஸாம் கால்பர் ஆகுதோ அது வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். கால்பர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்லி ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான். ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான். இப்ப 60 நாள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 10 டெஸ்ட் வேணும்னா உங்களுக்கு உங்ககிட்டயே கேட்போம். 10 டெஸ்ட் வேணும்னா 10 டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் 5 டெஸ்ட் வேணும்னா 5, எத்தனை ஃபுல் டெஸ்ட் கேட்குறீங்களோ அத்தனை ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? எல்லாமே ஒரே ஃபீஸ் தான். இந்த ஒரே தான். இந்த மாதிரி வந்து மேக்சிமம் உங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. இதை நீங்க சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா இப்ப ஏறத்தாழ எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா ஒரு 30 பேர் உள்ள இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 30 பேருமே அப்படியே அழகா போய் அங்க உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சார் இந்த டெமோ கிளாஸ்ல இதையெல்லாம் ஏன் சார் காட்டுறேன்னா, உங்களுக்கு ஏற்கனவே 151 பேர் எதுல ரெடியா இருக்காங்க அப்படின்னா, போன பிஜிடிஆர்பில சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போய் வேலை கிடைக்காம 151 பேர் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ நீங்க யாரோட போட்டி போட போறீங்க அப்படின்னா இவங்களோட தான் போட்டி போட போறீங்க. இப்ப சில பேர் புதுசா வந்திருப்பீங்க, இப்பதான் பிஜி படிக்கிறவங்க இருக்கீங்க, ஆல்ரெடி எங்கிட்ட பேசியிருக்கீங்க. சார் இப்பதான் நான் பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் ஜாயின் பண்ணலாமா? அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருக்கீங்க. சோ நீங்கெல்லாம் இந்த 151 பேரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து மூவ் பண்ணணும். ஓ அப்ப நமக்கு முன்னாடியே இவ்வளவு பேர் ரெடியா இருக்காங்க. அப்ப இவங்களை விட நம்ம எப்படி வந்து இன்னும் அதிகமான நேரம் ஒதுக்கி படிச்சு, அப்ப இவங்க படிக்காத ஒரு விஷயத்த நம்ம படிச்சிருக்கணும். இவங்களுக்கு யாருக்கும் தெரியாத கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப வெறும் நம்ம வந்து கிளாஸ் போனா மட்டும் போதுமா? டெஸ்ட் அட்டன் பண்ணா மட்டும் போதுமா? குரூப் டிஸ்கஷன் மட்டும் போதுமா? டெக்ஸ்ட் புக் படிக்கணும். என்ன டெக்ஸ்ட் புக் படிக்கணும்? எந்தெந்த புக்கை படிக்கணும்? யூஜியில இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் படிக்கணுமா? பிஜியில இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் படிக்கணுமா? என்னென்ன டெக்ஸ்ட் புக் படிக்கணும் அப்படின்ற இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு நமக்கு பின்னாடி இந்த 151 பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப 151 பேரும் உங்களுக்கு பின்னாடி துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடினாதான் இந்த பிஜிடிஆர்பில 2027ஓட எண்டு அல்லது 2028ஓட எண்டுல உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். ஒரு வேலை இல்ல சார் இதுல எல்லாம் நான் ஓடுறதுக்கு தயாரா இல்லைன்னா நீங்க விலகிறது நல்லது. சரிங்களா? நெகட்டிவா பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சில பேர் ஆழம் தெரியாம கால் வச்சிடுறாங்க. அதுக்காக நான் சொல்றேன், என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரே அடியா எவ்வளவு பேர் போட்டிக்கு வந்தாலும் நான் வந்து எனக்கான போஸ்டிங்கை வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அதனால 151 என்ன அதை விட இன்னும் அதிகமான ஆட்கள் வந்தா கூட நான் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி துணிந்து இறங்கி என்ன செய்யுங்க அப்படின்னா இன்னைக்கு இருந்து இப்ப இன்னைக்கு வந்து மார்ச் மாசம் இன்னைக்கு முடியுது, அவ்வளவுதான். அடுத்து வந்து ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது, 4வது மாசம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஏறத்தாழ உங்களுக்கு வந்து 8 மாசம் உங்களுடைய கையில இருக்கு. அப்ப இந்த 8 மாதத்தை வந்து மையமாக வைத்துக்கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சிலபஸ் வந்து தரவா நீங்க வந்து கையில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, அப்புறமா பேசுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு நெட்வொர்க் இல்லம்மா, யாருன்னு பாருங்க, அப்புறமா பேசுங்கம்மா. நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்கம்மா. என்னோட குரல் மத்தவங்களுக்கு கேக்குதா? எஸ் சார். சரி. அதனால இந்த 8 மாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவா கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. இந்த 8 மாசத்தை வந்து சரியா பிளான் பண்ணி அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா சொல்லி அடிச்ச மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த போஸ்டிங்கை வந்து கன்ஃபார்மா வாங்க முடியும். சரிங்களா? ஆனா இதை விட்டுட்டீங்க அப்படின்னா நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? சார் ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த் இருக்கும்போது படிச்சிருவேன், 1 மந்த் இருக்கும்போது படிச்சிருவேன், 6 மாசம் இருக்கும்போது படிக்க ஆரம்பிச்சிருவேன். இது அவ்வளவுதான். இந்த மார்ச் ஏப்ரல் ஆயிடுச்சா, ஏப்ரல் அடுத்து ஜூன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஜூன்ல வந்து எங்க பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஓபன் பண்ணிடுவாங்க. இப்ப எல்லாருமே லீவ்ல இருக்காங்க, அதனால என்னால படிக்க முடியல. ஸ்கூல் ஓபன் பண்ண அடுத்த நாளே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் அரையாண்டு எக்ஸாம் வந்துருது, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கேன்னு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவுதான், இந்த வருஷத்தோட எண்டு வந்துருச்சு, இந்த ஃபங்க்ஷன் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஸ்டார்ட். இப்படி வந்து நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. வருஷம் போறது போயிட்டே தான் இருக்கும்.
உங்களோட படிக்கிறவங்க எல்லாரும் ஜாப் வாங்கிட்டு போயிட்டு அங்க இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பா நான் அடுத்த இதுல வந்து பண்ணிருவேன், அடுத்த தடவை பண்ணிடுவேன், அடுத்த தடவை பண்ணிடுவேன் அப்படின்னு நாளை தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? சோ அதனால துணிந்து இறங்குங்க. களத்துல இறங்கி கம்ப்ளீட்டா என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, இதே வேலையா இருங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்றது விவேகானந்தருடைய கூற்று. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா கண்டிப்பா நீங்க மாறுவீங்க. அதனால நறுமலர் அகாடமியின் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மேடம் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப மேடம் வந்து வகுப்பு எடுப்பாங்க. அவங்க வகுப்புக்கு அப்புறமா நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் லைன்ல இருக்கேன். நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கலாம் சார், பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் டு ஆல். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல? No, ma'am. Good evening, ma'am. குட் ஈவினிங் மேம், குட் ஈவினிங். இப்போ ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். am I right? Yeah, fine. Okay. First of all, welcome you all to Narmalar Academy. ஸோ ஒரு நல்ல டைம் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஏதோ டவுட்டா? இல்ல, சில பேர் அப்படி பண்றாங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே சார், ஓகே. ஸோ இது கரெக்டான டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இல்லாம கரெக்டான டைம் இப்போல இருந்து நீங்க இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிறது எப்ப வேணாலும் நம்ம ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஓவர் நைட்ல கூட நம்ம ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். பட் அந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான். எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க பாஸ் பண்ணவங்க அப்படின்னு போய் யார்கிட்ட கேட்டாலும் எத்தனை டைம் அவங்க ஒரு அந்த சிலபஸ ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க, லைக் ஒரு ஃபுல் டெஸ்டா அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க, அதுலதான் அவங்களோட எக்ஸாக்டான ஒரு விக்டரி அப்படின்றது இருக்கு. ஸோ நமக்கு ஒரு கொட்டேஷனே இருக்கும், இந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகாஸ்டினேஷன் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டது உங்களுக்கு எல்லாம் எந்த இங்கிலீஷ் டிராமா ஞாபகத்துக்கு வருதுங்க? எந்த டிராமா ஞாபகத்துக்கு வருது? பின்னாடி செய்யலாம்னு தள்ளி போட்டுட்டு போறதுதான் ப்ரோகாஸ்டினேஷன். எந்த டிராமா உங்களுக்கு எக்ஸாக்டா ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா ஹாம்லெட் தான். அப்பாவை யாரு கொண்டாங்கன்னு தெரிஞ்சும் அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், வாய்ப்பு வரட்டும்னு படத்துல சொல்ற மாதிரிதான், பாயிண்ட் வரட்டும்னு உட்கார்ந்துருக்க கூடாது. ஏன்னா நம்ம ஓட போற ரேஸ் அப்படி ஒரு ரேஸ். முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு சார் சொன்ன மாதிரி ஒரு 151 பேர் இருக்காங்க. இன்னும் நமக்கு பின்னாடி ஈவன் இன்னும் சொல்லணும்னா நான் நேத்து பிறந்த பிள்ளை கூட நமக்கெல்லாம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஓடுறதுக்கு, நம்ம கூட சேர்ந்து ஓடுறதுக்கு ரெடியான ஒரு கேண்டிடேட்டா மாறிடும்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு டைம் வந்து ஓவரா ஓடிட்டு இருக்கு. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு அழகான கொட்டேஷன். ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு ஆர்ட் தான். எது அப்படின்னா நேத்து செஞ்சதை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு அழகான கலை தான் இந்த ப்ரோகாஸ்டினேஷன். தள்ளி போடுறது, ஒத்தி வைக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்பிரிட்டோட ஓடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இங்க அடிப்பட்டவங்க இருப்பீங்க. சோ அந்த அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் ஒரு மருந்து அப்படின்னு சொல்லும் போது எப்ப வேணாலும் வரட்டுமே, அதுக்குள்ள நம்ம தயாராக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிராக்டிஸ் வித் ஒரு பர்டிகுலரான எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், அதுதான் மெயின். சோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கை வச்சு இப்ப நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய டைம் எப்படி அப்படின்னா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் போட்டாச்சு, அதுக்கான ஸ்மார்ட்டான வே என்ன அப்படிங்கிறத பார்த்து போர்ஷன் கம்ப்ளீஷனும் சரி, உங்களோட அப் டு டேட் பர்டிகுலர் திங் அந்த சிலபஸ்லயும் சரி, எப்படிலாம் நீங்க லாஸ்ட் டைம் கொஸ்டினை வந்து மிஸ் பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் மிஸ் அவுட் ஆச்சு அப்படிங்கறத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த தப்பு என்னன்னே தெரியாம கண்ணை இருட்டுல ஓடுற மாதிரியான ஒரு சில விஷயத்த நம்ம பண்ணிடக்கூடாது. அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காது. சோ எங்க நீங்க போன தடவை மிஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கறத ரொம்பவே கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த தடவை கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே சக்சஸ் வந்து வாலண்டியரா நிற்கும். நீங்க போடுற ஹார்ட் எஃபர்ட்டுக்கும் சரி, அஸ் வெல் நீங்க பண்ண போற ஸ்மார்ட் எஃபர்ட்டுக்கும் சரி, கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ் வந்து கிடைக்கும். விஷ் யூ ஆல் கிரேட் சக்சஸ். ஸோ வித் தட் நோட் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி a demo session for you all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு விக்டோரியன் ரைட்டரான மேத்யூ ஆர்னால்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஓகேவா?
ஓகே, அவரோட டோவர் பீச் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஆரம்பமே என்ன அப்படின்னு யோசிக்க கூடாது. இது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான டோனை வந்து எண்ட் ஆஃப் த டைம்ல நமக்கு சொல்லும் அப்படின்றது போயம் நம்ம கிளியரா படிச்சிருந்தோம்னா தெரியும். ஃபுல்லா போயம் ஃபுல்லா எப்படி இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஐடியாலேயே தான் இருக்கும். எல்லாம் இந்த மாதிரி டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ்லயே ஓடிருச்சு, எல்லாம் கடவுள் பக்தியில இருந்து ஓடிட்டாங்க. அந்த மாதிரி கடைசியா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து இந்த ஒரு போயம் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம லைஃப்ல நிறைய அட்வைஸ் வாங்குவோம், என்ன இப்படி இருக்க, என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, குறைய மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுக்கான நோட் யாரும் எப்படி இருந்தோம்னா நம்ம உருப்பிடுவோங்கிறதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதுக்கான ஒரு எக்ஸாக்டான போயமா தான் இந்த ஒரு போயமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சோ ஓகே, இந்த போயமை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆத்தர் மேத்யூ ஆர்னல்ட் அப்படிங்கிற இந்த ஆத்தரை பத்தின ஒரு நோட்டை வந்து நம்ம பாத்திரலாம். யாருங்க இந்த மேத்யூ ஆர்னல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் போயிட். ரொமான்டிக் போயிட்னதும் நீங்க யோசிக்க கூடாது எங்க இந்த இங்கிலீஷ் ரொமான்டிசிசம்ல இவரோட பேர் வந்துச்சு அப்படின்னு. இவரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விக்டோரியன் டைம்ல கொஞ்சம் நேச்சர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டான விஷயங்கள் எப்படி இந்த டேர்ம் எல்லாம் அடாப்ட் ஆயிருந்தது அது மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாரு இல்லையா. ஸோ ஷார்ட் ஆஃப் ஒரு ரொமான்டிக் பாய்ட்டா வந்து இருந்திருப்பாரு விக்டோரியன் டைம்ல. அண்ட் எக்ஸாக்டா பாக்கணும் அப்படின்னா ஒரு விக்டோரியன் பாய்ட்டும் கூட. விக்டோரியன் பாய்ட் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்றதை விட இன் காமன் நம்ம எப்படி சொல்லலாம், விக்டோரியன் ஆத்தர் அப்படின்னு இவரை வந்து சொல்லலாம். அண்ட் இவரை வந்து சம்டைம்ஸ் இல்ல மெனி ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இங்கிலீஷ் அப்படிங்கறத பிராக்கெட்ல போட்டிருக்கேன்னா நமக்கு ஆரம்பத்திலேயே ஒரு லிட்ரரி கிரிட்டிக் வந்து இருப்பாங்க. யாருங்க இன் காமன் ஃபாதர் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிக் அப்படின்னு சொன்னோம்னா யார சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னோ இல்ல இங்கிலீஷ் சாரி லிட்ரரி கிரிட்டிக் அப்படின்னா யார சொல்லுவோம் இன் காமன்? ட்ரைடன் மேடம். ஓகே ஓகே, நான் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் இன்க்ளூட் பண்ணல, பட் நம்ம ட்ரைடன் அப்படின்னு சொல்றேன். எக்ஸாக்ட்லி, வெரி குட் மேம். ஆக்சுவலா அவர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். இப்ப நான் என்ன கேட்டேன்னா ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம், அவ்வளவுதான். சோ அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறப்போ அந்த இயர்லி டைம் இருக்கு இல்லையா, அங்க இருந்தே இப்போ உங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வராங்க? ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பிஃபோர் ட்ரைடன் யாரு இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? அரிஸ்டாட்டில்னு ஒரு மனுஷனை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இப்போ இதுலயும் இருப்பாரு. என்ன போயம் என்ன ஒர்க் எழுதி இருக்காரு அரிஸ்டாட்டில்? அரிஸ்டாட்டில் ஆன் பொயட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம படிப்போம் இல்லையா. சோ அவருதான். அதுக்கப்புறம் ட்ரைடன் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னு படிப்போம். அதுக்கப்புறம் மேத்யூ ஆர்னால்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஏன்னா அந்த டைம் வந்து மாடர்ன் டைமா மாறக்கூடிய ஒரு செக்மெண்ட் இந்த விக்டோரியன் டைம் அப்படிங்கிறது இல்லையா. சோ எல்லாத்துலயுமே ஒரு சில மாடர்னிசம் இங்க இருந்தே விதை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் கிரிட்டிக்கல் தாட்ஸ், இவரோட கிரிட்டிக்கல் தாட், இவர் ஒரு கிரிட்டிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவரோட கிரிட்டிக்கல் தாட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவரோட மெயினான ஒரு கிரிட்டிக்கல் ப்ரோஸ் ஒர்க்ல பாக்கலாம் எந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு ஹைஃபையான ஒரு லிட்ரரி கிரிட்டிக்கா இருந்திருக்காரு இவரோட டைம் பீரியட்ல அப்படிங்கறத. இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் த ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் தி பிரசன்ட் டைம் அப்படின்ற ஒரு ஒர்க் இவரோடது ஒரு டாப் நாச்சான ஒரு ஒர்க். அந்த ஒரு ஒர்க்ல இவரோட என்டையர் லிட்ரரி ஜீனியஸ நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் ஓகே, இவரை பத்தின ஒரு சில குயிக்கான பயோ பார்ப்போம். இவரோட பேரண்ட் பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் ஆர்னால்ட். தாமஸ் ஆர்னால்ட் அப்படிங்கிறவர் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான் இல்லையா. சோ அவரு அண்ட் இவங்க அம்மா பாத்தீங்கன்னா மேரி பென்ரோஸ். ஆக்சுவலி அது வந்து மேரி பென்ரோஸ். ஓகேங்களா. அடுத்து சிப்லிங்ஸ், இவர் கூட பிறந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாம் ஆர்னால்ட் அண்ட் வில்லியம் ஜெலாஃபீல்ட் ஆர்னால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்சன். அடுத்து நம்மளோட நம்மளோட ஸ்பௌஸ் இல்ல, இங்க மேத்யூ ஆர்னால்டோட ஸ்பௌஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் லூசி அப்படின்ற ஒரு மேடம். இவரோட மெயினான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் இவர் ஒரு லிட்ரரி கிரிட்டிக்கா இருந்தாலும் ஒரு போயட்டா இருந்தாலும் இவரோட மெயினான ஒர்க், அதாவது வருமானத்திற்கு இவர் பண்ண ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நாட் ரிலை ஆன் ரைட்டிங்க பேஸ் பண்ணி இவர் எழுதல. பட் மெயினா இவர் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸா இருந்திருக்காரு. லைக் இப்போலாம் நம்ம ஏஇஓ இவங்க எல்லாம் பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி ஏஇஓ பிஓ இது மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல, அது மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸா இருந்திருக்காரு. அண்ட் இவங்க அப்பா தாமஸ் ஆர்னால்ட் இருக்காரு இல்லையா, அவருமே பாத்தீங்க அப்படின்னா ரக்பை சாப்பல் அப்படின்ற ஒரு ஸ்கூலுக்கு இவர் வந்து
ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பாரு. அதனால படிப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே இவருக்கு பிளட் வழியாவே வந்துருச்சு. யார்கிட்ட இருந்துன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து. சோ அதனால கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய ஆளாவே இருந்திருப்பாரு. இவரோட நேஷனாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா லைக் நம்மளாம் WB ஈட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வேற ஒரு நேஷனாலிட்டியில இருந்து வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. WB ஈட்ஸ் எங்க இருந்துங்க வந்திருப்பாரு ஆக்சுவலா? எந்த நேஷனாலிட்டி? ஈட்ஸ், வில்லியம் பட்லர் ஈட்ஸ், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. அயர்லாந்து. சூப்பர் சூப்பர். அயர்லாந்து, ஐரிஷ் நேஷனாலிட்டி. அப்ப அவங்கள மாதிரிலாம் இல்லாம இவர் பை பர்த்டே பிரிட்டிஷ் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இந்த மேத்யூ ஆர்னால்ட் அப்படிங்கிறவர். இவரோட டைம் பீரியட் நம்ம முன்னாடியே இன்ட்ரோல கொடுக்கும் போதே பார்த்தோம். இவர் வந்து பேசிக்காவே ஒரு விக்டோரியன் பாய்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இவரோட டைம் பீரியட், இவரோட ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டோரியன் ஏஜ். அடுத்து இவர் என்ன மாதிரியான ஜான்ராஸ், அதாவது ஜானர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஜான்ராஸ் எல்லாம் என்னென்னலாம் அதிகம் எழுதியிருக்காரு அப்படின்னா மெயினா போயம் தான் எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இவரை ரொம்ப ஹை பீக்ல கொண்டு போனது கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ இறந்து போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இவரோட பர்த் எப்போ அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அது கொஞ்சம் ஏதோ ஸ்லைட்ல மிஸ் ஆயிடுச்சு போல. ஓகே, இவரோட பர்த் எப்பன்னு ஞாபகம் இருக்கா? எந்த இயர்? 1882. ஓகேவா? 1882 24th டிசம்பர்ல தான் இவர் பிறந்திருப்பாரு. அப்படி பிறந்தவர் எப்போ இறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 15th ஏப்ரல் 1885ல வந்து இறந்திருக்காரு. லிவர்பூல், இங்கிலாந்துல வந்து இறந்து போயிருக்காரு. சோ இவரு சரையவை சேர்ந்த ஒரு பர்சன். ஓகேங்களா? சரைனா அங்க இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, சோ இவரோட எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்ல தான் படிச்சிருக்காரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில. அண்ட் 1851ல தான் ஃபுல் டைமா இவரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா வந்து மாறுறாரு. அடுத்து இவரோட பொயட்டிக் கரியர், இவர் ஒரு போயட்டுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். ஆனா எப்ப இருந்து இவர் ஒரு போயட்டா மாறினாரு, இவர் ஃபர்ஸ்ட் எழுதுன அந்த போயட்டிக் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1849ல The Strayed Reveller and Other Poems அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒர்க்கோட இன்ட்ரோல இருந்துதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சார் ஒரு போயட்டா வெளியில வந்திருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து 1858ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் ஒரு ப்ரொஃபஸரா போயட்ரிக்கு, ஓகேங்களா, போயட்ரிக்கு ஒரு ப்ரொஃபஸரா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றாரு. அண்ட் இவரை வந்து இந்த விக்டோரியன் டைம்ல 2 விதமான கிரேட்டஸ்ட் போயட்ஸ் இருப்பாங்க. அந்த 2 விதமான கிரேட்டஸ்ட் போயட்ஸ்க்கு அடுத்து இவர் தான் 3rd பிளேஸ். இப்ப நம்மளாம் ஸ்கூல்ல ரேங்க் வாங்குவோம்ல, 1st ரேங்க், 2nd ரேங்க் அண்ட் 3rd ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ரேங்கோட சப்டிவிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் விக்டோரியன் போயட்ல போயட்ரியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, இந்த விக்டோரியன் ஏஜ்லயே தி பெஸ்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன், நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். அடுத்து ராபர்ட் பிரவுனிங். இவங்க 2 பேருமே ஒரு பர்டிகுலரான ஃபார்முக்கு சொந்தக்காரங்க. அதிகமா இது மாதிரிதான் எழுதியிருப்பாங்க போயம்ஸ் எல்லாம். என்ன மாதிரியான ஃபார்ம் எழுதியிருப்பாங்க, டைப் ஆஃப் போயம் எழுதியிருப்பாங்க? ஒரு ஃபார்ம் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபார்ம் எப்ப பார்த்தாலும் ஒரு கேரக்டர் வந்து தனியா பேசிக்கிட்டே இருப்பாங்க, தனியாவே பேசுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? டிராமாட்டிக் மோனோலாக்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா? ஆப்சன்ஸா, அதாவது சுத்தி ஆடியன்ஸ் இருப்பாங்க, பட் அவங்க எதுவுமே அதிகம் பேசவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் ஃபுல்லா என்ன பேசுறாரோ அதை ஃபுல்லா அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் அந்த கேரக்டர் வந்து இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிராமாட்டிக் மோனோலாக் எழுதுறதுல இவங்க 2 பேருமே வில்லாதி வில்லன்கள். அது மாதிரியேதான் இவரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த போயமே ஒரு டிராமாட்டிக் மோனோலாக் தான். அவங்களுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான விக்டோரியன் போயட் அப்படின்னு நம்ம யார சொல்லலாம்னா நம்ம இந்த பர்சன் மேத்யூ ஆர்னால்ட சொல்லலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோவர் பீச் பார்த்தோம்னா ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். டோவர் பீச் அப்படிங்கிற போயம் வந்து ரிட்டன், நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டன் டைம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்வேர் இன் தி டைம் பீரியட் ஆஃப் 1851ல. இது வந்து கொஞ்சம் காமிக்காதான் இருக்கும் இந்த போயம். ஏன்னா இவர் வந்து எங்க எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இவரோட ஒய்ஃபு கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த இங்கிலீஷ் ஃபெர்ரி போர்ட்டுக்கு வந்து ஹனிமூன் போயிருப்பாரு இல்லையா? சோ ஹனிமூன் போன இடத்துலதான் இந்த போயமை வந்து இவர் எழுதி இருந்திருப்பாரு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் காமிக்கான ஒரு விஷயம் தான் இல்லையா? சோ அப்போ 1851ல எழுதியிருக்காருன்னு தான் நான் இந்த இடத்துல திருப்பி சொல்றேன், எழுதியிருக்காரு. ஓகேவா? இது வந்து எங்க போனப்ப எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இங்கிலீஷ் ஃபெர்ரி போர்ட், டோவர் அப்படின்ற அந்த ஒரு பீச் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க ஒரு ரூம்ல. அது எங்க இருக்கு அப்படின்னா கென்ட் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சோ அங்க போயிருக்காங்க. அங்க போயிட்டு இவரோட மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே வெளியில கொட்டுறாரு.
இந்த கல்ச்சர் எப்படி மாறிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல எதெல்லாம் தேக்கி வச்சிருந்தாரோ எல்லாத்தையும் கொட்டி தீக்குறாரு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போயமை தான் இந்த டோவர் பீச்ல நம்ம பார்ப்போம். அண்ட் இது எப்ப பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1867 பப்ளிஷ் ஆகுது. சோ பப்ளிகேஷன் இங்கதான் நான் மென்ஷன் பண்றேன். 1867 அந்த பப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ போம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்மளால பார்க்க முடியும். இந்த போயட்டிக் லைன்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இந்த டோவர் பீச் அப்படிங்கிறது எப்படி இவரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போயட் ஆஃப் விக்டோரியன் ஏஜோ அது மாதிரி இவரோட லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதுல இந்த போயமை பத்தி நம்ம பேசாம வெளியில வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டடி ஆஃப் போயட்ரியா இருக்கட்டும், இந்த போயமா இருக்கட்டும், இது மாதிரி ஸ்காலர் ஜிப்சியா இருக்கட்டும், இது மாதிரி இவரோட லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலரான போயமை பத்தி பேசாம நம்மளால வெளியில வரவே முடியாதுங்கிறது தான் ஒரு பாயிண்ட். அடுத்து இது என்ன ஃபார்ம்லங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜி. உங்களுக்கு யோசனை வரலாம், இது எப்படி எலிஜியா இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா எலிஜி அப்படிங்கிறது ஆக்சுவலா யாரோ ஒருத்தரோட டெத்துக்கு எழுதக்கூடிய ஒரு சோக பாடல் தான் இல்லையா எலிஜி. ஆனா இது எப்படி நம்ம எலிஜியோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். எப்படி இது கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த எலிஜி அப்படிங்கிறது எக்ஸாக்டா ஒருத்தரோட டெத்துக்கு மட்டும் ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி பாடுறதா இருக்காது. அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய ஒரு துக்க பாடலா மட்டும் இந்த எலிஜி அமையாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு நேஷன்ல மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சுத்தமா ரிலீஜியஸ் ஐடியாலஜி அப்படிங்கிறது என்னன்னு சுத்தமா மறந்து போச்சு, ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது என்னன்னு மறந்து போச்சு. ஏன்னா இந்த விக்டோரியன் ஏஜ் அப்படிங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இது இல்லையா. சார்லஸ் டார்வின் அப்படின்ற ஒருத்தர் 1859 ஏடாகுடமா ஒரு ஒர்க்கை எழுதியிருப்பாரு. கிறிஸ்டியானிட்டியில ஆடம் அண்ட் ஈவ் அப்படிங்கிறவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷ குலம் வந்திருக்கும். அது போல ஹிந்துயிசம்ல இந்த மாதிரி ஒரு சில இதுல இருந்துதான் மக்கள்லாம் வழியா தோன்றியிருப்பாங்கன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு எப்படி சொல்றதுன்னா ஒரு இசம்லையும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில ஸ்டோரிஸ் மனுஷங்களோட பர்த்துக்கு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு ஏப் லைக் ஃபிகர், அதாவது ஒரு குரங்கிலிருந்து எவல்யூஷன், அதாவது பரிணாமம் செய்து பரிணாமம் ஆகி அதுல இருந்து வந்த ஒரு ஜீவராசிகள் தான் நம்பலாம். ஆதாமும் இல்ல ஏவாளும் இல்ல, மத்தபடி ஒவ்வொரு இசம்லையும் சொல்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்ல, நம்மளாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் தான், அதுல இருந்து பரிணாமம் செய்யப்பட்டு இப்படி ஒரு நாகரீக வளர்ச்சியை அடைந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் மக்கள் மனசுல வச்சிருந்த எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருப்பாரு நம்ம சார்லஸ் டார்வின். த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்ல 1859 இந்த டைம்ல தான் வந்திருக்கும். எல்லா மக்களும் அடடா இவ்வளவு நாள் நம்ம இதை தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமே, எல்லாம் ஏதோ சாமி நாங்க பாவம் நாங்க புண்ணியம் நாங்க அது நாங்க இது நாங்க நம்மளும் இப்படி நம்பிட்டு இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஈடுபாடு இன்மை, அந்த டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ் இருக்கு இல்லையா, மக்கள் மனசுல இருந்து எல்லாம் வெளில போயிடுச்சு. இப்ப இன்னுமே நம்ம என்ன பண்றது, எல்லாரும் கடவுளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ரிலீஜியன் ஒண்ணு இருக்கு அதை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த ஒரு கோபத்தோட வெளிப்பாடாதான் இந்த ஒரு வார்த்தைகள் எல்லாம் வெளியில வந்திருக்கும். ஒரு மனத்தாங்கல், மனக்குமுறல்னு கூட சொல்லலாம், அப்படி எழுதப்பட்டதுதான் இது. சோ அப்ப அந்த மாதிரி இப்படியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தர் இழப்புக்காக மட்டும்தான் இந்த எலிஜி அப்படிங்கிறது எழுதணும்னு இல்லை. இந்த மாதிரியான ஒரு இழப்பு, அதாவது ஒரு மனுஷனுக்கு அவனோட சொசைட்டி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து போறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி இழந்து போறது, ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ மறந்து வெளியில போறது. சோ இது மாதிரியான விஷயங்கள்லயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா மக்கள் ஒரு இழப்புகளை சந்திக்கும் போது அதுவும் ஒரு இழப்பு தான். மனுஷன் எப்படி இறந்து போறானோ அது மாதிரி இதுவும் மக்கள் மனசுல இருந்து இறந்து போற ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லி இதுக்காகவும் குழம்பி எழுதுறது தான் இந்த எலிஜி அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதுக்காக இதை எழுதியிருக்காரு அப்படின்றது வெரி நெக்ஸ்ட் லைன்லயே கொடுத்திருக்கேன். இட் மோர்ன்ஸ் ஆன் தி டிக்ளைன் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபெய்த். மக்கள் மனசுல இருந்து அந்த ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது மேல இருந்த ஒரு பற்று பாசம் எல்லாமே எப்படி மறைஞ்சு ஓடுச்சு, எப்படி எல்லாரும் மக்கள் சயின்டிபிக்கான ஒரு சில விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சாங்க, பாவம் புண்ணியம் எல்லாம் இல்ல, எதுனாலும் இதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு, சோ அதனாலதான் இறந்து போறது பிறப்பு எல்லாமே கிடைக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சதுதான் இதோட வெளிப்பாடு, இந்த போயமோட வெளிப்பாடு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சோ இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிலாசாபிக்கல் போயம் எழுதியிருக்காரே, ஒரு சாசர் மாதிரி ஒரு கோவர் மாதிரி ஒரு 13,000 to 15,000 லைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காருன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் 37 லைன் 37 லைன்ஸ்ல இந்த பிலாசாபிக்கல் போயம் நம்ம மேத்யூ ஆர்னால்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. ஓகே, சோ இதுதான் நம்மளோட வெரி ஸ்டார்ட் லைன். இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த sea is calm tonight அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாத்துலயுமே இது ஒரு பர்சனலான ஒரு ஜிஸ்டாவே நான் சொல்றேன்.
ஒரு எக்ஸாமுக்கும் நான் படிக்கும் போதுமே இப்படிதான் நான் வந்து நோட்ஸ் எடுத்து படிப்பேன். எப்படின்னா ஒரு போயம் படிக்கிறேன் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன, அதோட லாஸ்ட் லைன் என்ன, இது எல்லாத்துக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா விதமான எக்ஸாமுக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். சோ இந்த இதை நான் உங்களுக்கும் சொல்றேன். ஏன்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது கடல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி, சமுத்திரத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி. சோ எங்கிட்ட திரும்புறது என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன, எப்படி சொல்றது, ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா அதுக்குள்ள அதிகமா நீங்க போட்டி போடுற சூழ்நிலை. ஏன்னா காம்படிஷன் ஹெவி இல்லையா? அதனால சொல்றேன், மத்தவங்க 100% ரெடியா இருக்காங்க வித் சிலபஸோடனா நீங்க 101% சிலபஸ்ல ரெடியா இருக்கணும் ஃபார் யுவர் எக்ஸாம். நாளைக்கு எக்ஸாம்னா எப்படி தரவா இருப்பீங்களோ அந்த மாதிரி நினைச்சிட்டு ஓடுங்க. சோ எப்பவுமே ஒரு பர்டிகுலர் போயமோட ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைனை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதையும் தாண்டி ஒரு சில கொட்டேஷன்ஸ் எல்லாம் அதிகமா இந்த லைன்ல இருந்து எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு போயம்ல இருந்தும் ஒரு சில கொட்டேஷன்ஸ் எல்லாம் இது இல்லாம இருக்கவே இருக்காது இந்த போயமே. இதனாலதான் இந்த போயம்க்கே ஒரு அட்ரஸ் மாதிரி, இந்த போயம்க்கு இந்த லைன் தான் அட்ரஸ் மாதிரின்னு இருக்கும். அந்த லைன் இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப பின் பாயிண்டா வச்சுக்கணும். சோ எப்பவுமே எழுதி நோட்ஸ் எடுத்து பழகுங்க. ஓகேவா? நீங்க வீடியோ தான் பாக்குறீங்கன்னாலும் இட்ஸ் ஓகே. ஒரு 5 நோட் 6 நோட் தீர்ந்து போனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். பின்னாடி சம்பளம் வாங்குறதுல அதை வந்து நம்ம கழிச்சுக்கலாம். சோ அதனால எழுதுறதுக்கு தயங்காதீங்க. கண்ணு, காது, கை இது 3க்கும் அதிகமா வேலை கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் வந்து கிடைக்கும். சோ இது வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the sea is calm tonight அப்படின்னு வந்து ஆரம்பிக்குது. சோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு இமேஜரி மாதிரிதான் ஆரம்பிக்கும். லைக் எப்படின்னா, இந்த சி அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு சிம்பல். எதுக்காக இந்த சிம்பலை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஒரு இழப்பு ஏற்படுது இல்லையா, அந்த இதை வந்து நம்ம சொல்லும் போது ஒரு இமோஷன்ஸ், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இமோஷன்ஸ் எல்லாமே எப்படி நம்ம அப்படியே கடல் கொந்தளிக்கிற மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக தான் இந்த ஒரு சிம்பலையை இங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. மனசுக்குள்ள அவ்வளவு ஓடிட்டு இருக்கு, அங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில அந்த இங்கிலீஷ் சேனலை பார்த்து சொல்லுவாரு, the sea is calm tonight, the tide is full, the moon lies fair அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சி வந்து எப்படி இருக்கு, வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அமைதியா இருக்கு. அண்ட் அந்த டைட் அப்படின்னா அலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஃபாஸ்டா வருது, அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாகுது, கொஞ்சம் ஃபாஸ்டா வருது, கொஞ்சம் அமைதியாகுது, இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் த மூன் லைஸ் ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த மூன் லைஸ் ஃபேர் அப்படின்னா, லைக் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த மூணை பாரு, இப்ப சீய பார்த்தால அப்படியே நிமிர்ந்து மூணை பாரு, அது எவ்வளவு அழகா இருக்கு. ஃபேர்னா அழகா இருக்கு, லவ்லியா இருக்கு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு அழகா இருக்குன்னு அதை பாரு அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சி இருக்கு இல்லையா, இந்த சி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்கிலீஷ் சீயை வந்து ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா? அது ஒரு பார்டர்ல இருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அது இங்கிலீஷுக்கும் பிரெஞ்சுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டர்ல அமைஞ்ச ஒரு பேல தான் உட்கார்ந்து இந்த போயம் வந்து இவர் பாடிட்டு இருப்பாரு. சோ அடுத்து என்ன சொல்றாரு, upon the straits on the French coast the light gleams and is gone, the cliffs of England stand அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மூணு அழகா இருக்கு, இந்த சன் லைட் எல்லாம், அதாவது இந்த மூணோட லைட் எல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டா எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா அது வந்து அப்படியே அந்த தண்ணியில வந்து அதோட அது என்ன சொல்லுவாங்க, அந்த ரே இருக்கும் இல்லையா, ரேனா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த கதிர்கள், அந்த மூணோட கதிர்கள் எல்லாம் இதுல வந்து படும்போது அப்படியே ஒரு மாதிரி கிளீம் ஆகும். அதாவது பளபளன்னு மின்னும் இல்லையா, அதை பாரு. ஆனா இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய அந்த மூணு அதோட கதிர்களை வந்து இங்க கொடுக்குது. ஆனா அந்த கிளீம் வந்து ஆக்சுவலா இருக்கணும் இல்லையா, எப்பவுமே இருக்கணும். ஒரு சூரியனோட ஒளிப்பட்டாலும் சரி, ஒரு நிலாவோட ஒளிப்பட்டாலும் சரி, அது வந்து தகன்னு ஒரு மாதிரி மின்னணும். பட் அது இருக்கான்னா இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் பின்னாடி ஏன் அப்படின்ற ரீசனை சொல்லுவாரு. சோ அந்த கிளிஃப் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மலை முகடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கிளிஃப் ஆஃப் இங்கிலாந்து எல்லாம் அங்க நிக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பேக்கு பக்கத்துல, ஓகேங்களா, அந்த பேக்கு பக்கத்துல வந்து நிக்குது. கிளிமரிங் அண்ட் வாஸ்ட் அவுட் இன் த டிராங்குவைல் பே. அந்த டிராங்குவைல் பே அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, டிராங்குவைல் அப்படின்னா ரொம்ப காமா ரொம்ப குவைட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இன்னைக்கு நீ ரொம்ப காம் அண்ட் குவைட்டா இருக்கு அப்படிங்கறத ஒய் ஆர் யூ சோ டிராங்குவைல் டுடே அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரிதான் அந்த பே அப்படிங்கிறது அங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீச். ஓகேங்களா? சோ அது வந்து அது மேல பட்டுமே என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டா, அமைதியாக நிற்கக்கூடிய அந்த பே மேல பட்டுமே ஒரு பெரிய கிளீம் இல்லை, ஏன்னா அது எல்லாமே மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் கம் டு த விண்டோ, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரு இம்பார்ட்டன்டான லைனை கொண்டு வர்றாரு. இந்த பர்டிகுலரான கம் டு த விண்டோ
ஸ்வீட் இஸ் தி நைட் ஏர் அப்படிங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் என்ன இருக்கு இங்க அப்படின்னு பார்த்தோம்னா. சோ சாரி, ஒரு செகண்ட். எஸ், ஓகே. சோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலரான கம் டு த விண்டோ ஸ்வீட் இஸ் த நைட் ஏர் அப்படிங்கிற எண்ட்ல என்ன இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் அபாஸ்ட்ரஃபி மார்க் இருக்கு. அந்த அபாஸ்ட்ரஃபி வந்துச்சுனாலே ஒரு பர்டிகுலரான லிசனரை கூப்பிட்டு இங்க வா, இங்க வந்து பாரு, இங்க நின்னு இந்த விண்டோ வழியா பாரு, எவ்வளவு அழகா இந்த ஸ்வீட் ஏர் வந்து நைட் டைம்ல வீசுதுங்கிறத பாருன்னு சொல்லி இந்த பர்டிகுலரான லைன்ல என்ன விதமான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்பாஸ்ட்ரஃபியா யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல யாரையோ ஒருத்தர் வந்து இன்டைரக்டா கூப்பிடுறாரு, பேர் சொல்லாம வா வந்து இங்க பாரு அப்படிங்கறதா இந்த இடத்துல இன்டைரக்டா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒன்லி ஃப்ரம் த லாங் லைன் ஆஃப் ஸ்ப்ரே அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த பர்டிகுலரான லைன்ல வந்து எப்படி அந்த அதாவது ஒரு அலை வந்து அடிக்குது அப்படின்னா அது போயிட்டு வரும்போது எப்படி அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும், அந்த கரையில மோதும் போது அப்படியே அந்த நம்ம மேல சாரல் அடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து சொல்றாரு. வேர் த sea meets the moon blanched land அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கடல், அதாவது தூரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஹாரிசன் அப்படின்னு சொல்லுவோம், தொடுவானம்னு சொல்லுவோம். லைக் இது வந்து ஒரு சூரியனுக்கு மட்டும் இல்ல, நிலவுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இது தெரியும். ஒரு எண்டுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சூரியனும் இல்ல ஒரு மூணும் வந்து அந்த கடலோட ஒரு இடத்த வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ இங்க இது நைட் டைம் அப்படிங்கறதுனால இந்த பர்டிகுலரான இடம் பாரு, அந்த இடத்த நீட்டி சொல்றாரு. அந்த இடத்துல நம்மளோட சீயும் இந்த மூன் பிளான்ச் அப்படின்னாலே ரொம்ப ஒயிட்டா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஒயிட்டா இருக்கிறது, பியூர் ஒயிட்டா இருக்கிறது. சோ அந்த மூன் பிளான்ச்டு லேண்டும் பாரு இந்த இடத்துல வந்து ஒண்ணு சேருது அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்போ திருப்பி ஒரு அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா லிசன் யூ ஹியர் த கிரேட்டிங் ரோர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நீ ஒரு ரோரிங் சவுண்ட கண்டிப்பா கேட்ப, நல்லா காது கொடுத்து கேளு அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அப்ப இந்த பர்டிகுலர் யாரும் மைக் அன்மியூட் பண்ணிருக்கீங்க போல. ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஃபைன். எஸ், ஃபைன். ஓகே ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கிரேட்டிங் ஆன ரோர் வந்து உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கேட்கும். அப்ப அந்த கிரேட்டிங் ரோர் எதுல இருந்து, அதாவது ஒரு தண்ணியில சலன்னு ஓடிட்டு இருக்க அந்த தண்ணியில என்ன மாதிரியான சவுண்ட் கேட்கும் நமக்கு? அந்த பெபிள்ஸ் உருண்டு கல்லு, அந்த கூழாங்கர் கல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த பெபிள் தானே அதிகமா உருண்டு ஓடும், அதுதானே கடமடன்னு ஒரு மாதிரி நல்ல காதுக்கு இனிமையான ஒரு சவுண்டை வந்து கொடுக்கும். சோ அததான் சொல்றாரு, நல்ல காதை திறந்து கேளு, யூ ஹியர் த கிரேட்டிங் ரோர். அந்த கிரேட்டிங் ரோர் எங்க இருந்து வருது அப்படின்னா of a pebbles which the wave or drawback and fling. அதாவது ஒரு விஷயத்த நீங்களே கடல்ல நின்னு இதெல்லாம் நிறைய பண்ணியிருப்போம் நம்ம. இன்னும் இவ்வளவு வயசாயிருந்தாலுமே இன்னுமே நம்ம பண்ணுவோம். எதையாவது ஒரு மிதக்கக்கூடிய ஒரு விஷயத்த போடுவோம், முதல் அலையில நம்ம காதுகிட்ட வரும்போது இதை போடுவோம், அந்த அலை மறுபடியும் பின்னாடி போகும்போது அந்த ஃபெதர் மாதிரியான நம்ம போட்ட அந்த பொருள் அப்படியே போகும், பின்னாடியே இன்னொரு அலை முன்னாடி வரும்போது அது திருப்பி நம்ம காதுகிட்ட கொண்டு வரும் இல்லையா. சோ அது மாதிரிதான் இந்த ரோரிங் சவுண்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு முதல் அலை வந்து ஒரு பெபல்ஸ வந்து ஓட்டிக்கிட்டு வருது, அது கடமுடன்னு ஒரு அழகான சவுண்ட வந்து கொடுத்துக்கிட்டே வருது. அண்ட் பின்னாடி வரக்கூடிய அந்த ஒரு அலையில வந்து அது போகும்போது மறுபடி அதுக்கு பின்னாடி இருந்து வரக்கூடிய, அதாவது முன்னோக்கி வரக்கூடிய ஒரு அலை வந்து இழுத்துட்டு போற அந்த பெபிளை வந்து மறுபடியும் கரையை நோக்கி கொண்டு வரும். அப்ப அந்த உருள்ற சவுண்ட் வந்து அழகா உனக்கு காதுல கேட்கும், முன்னாடி பின்னாடி ஓடி வருது அப்படின்றத வந்து சொல்றாரு. And they return upon the high strand, begin and cease, and then begin with the tremulous cadence, slow and bring the eternal note of sadness in. இப்போ வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து இதெல்லாம் கேட்கும் போது ஒரு விதமான அமைதி மனசுக்குள்ள வரணும் இல்லையா. இந்த ஒரு சீய சுத்தி இருக்கக்கூடிய ஒரு உப்பு காற்று, அதோட சலசல சத்தம், இது மாதிரி ஒரு மாதிரி அந்த கடலோட சத்தம், இதெல்லாம் வந்து கேட்கும்போது ஒரு மன அமைதியை நமக்கு வந்து கொடுக்கணும். முக்கியமா இந்த பெபிள்ஸ் எல்லாம் முருண்டு ஓடுறது, திருப்பி அடுத்த அலையில முன்னாடி வர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மன அமைதியா கொடுக்கணும், முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது. ஆனா இந்த சவுண்ட் இப்ப இவருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஹார்ஷான சவுண்டா வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப இது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மியூசிக் இதுக்குள்ள இருக்கு, ஆனா அந்த மியூசிக் வந்து
ஒரு நல்ல மியூசிக்கா எனக்கு தெரியல, ஒரு சேட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக்கா இருக்கு. அததான் இந்த லைன்ல சொல்றாங்க, the eternal note of sadness in, அதாவது இந்த முன்னாடி போயிட்டு போயிட்டு வரக்கூடிய, முன்னாடி வர்றது பின்னாடி போறதுன்னு இருக்கக்கூடிய இந்த அலைகளோட மாற்றங்கள் வந்து எனக்கு என்னத்த சொல்லுது அப்படின்னா, ஏதோ ஒரு எட்டர்னல், அதாவது அழிவே இல்லாத ஒரு சேட்னஸ வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான கிரீக் போயட்ட வந்து இந்த இடத்துல சொல்றாரு, சொஃபக்கிள்ஸ் லாங் எகோ. இது வந்து அல்யூஷன். ஏன்னா நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா, முக்காலத்துல ஏதோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள பத்தி இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா அங்க இருக்கிறத அல்யூட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போய்டிக் டிவைஸ் தான். சோ இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்யூஷன். சோ சொஃபக்கிள்ஸ் வந்து லாங் எகோ இது மாதிரிதான் ஏஜியன் அப்படிங்கிற ஒரு சீல போய் நிற்கும் போது இந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு ஒரு மனசுக்கு நெருடலா அவருக்கும் காதுல கேட்டிருக்கு அப்படின்றத மாதிரி சொல்றாரு. சொஃபக்கிள்ஸ் லாங் எகோ heard it on the Aegean and it brought into his mind the turbid ebb and flow of a human misery. We find also in the sound a thought, hearing it by this distant northern sea அப்படின்னு சொல்றாங்க. அதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீக் டிராஜிக் பிளே ரைட் இல்லையா, சோ 5th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு ஆளு. இவரு ஒரு டைம் அப்படிதான் என்ன பண்ணாருன்னா, இந்த ஏஜியன் சீல நான் முன்னாடியே சொன்னார் போல போய் நிக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு சேட் நோட்டு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அலைகளோட சவுண்டு, அந்த பெபிளோட சவுண்டு, அந்த சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சோகத்தை தான் இவருக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் இட் brought into his mind the turbid ebb and flow. அப்ப இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முன்னாடி பின்னாடி அந்த எழுந்து வரக்கூடிய அந்த அலை வந்து என்னத்த பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஹியூமன் மிசரி, ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு மிசரி வந்து நடக்க போகுது, என்னமோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இவருக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த எப் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லும் போது லைக் அந்த அலை வந்து அப்படியே அங்கிருந்து வரும்போது மேலாங்க ஏந்தி அப்படியே வரும், அப்புறம் திருப்பி நார்மலா ஒரு கடல் மட்டத்துக்கு அப்படியே கீழே வந்துரும் இல்லையா. அது மாதிரி எப் அண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது அப்படியே உயர்ந்து உயர்ந்து அப்படியே வந்து நம்ம காலை தொடுறது. அது மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு விதமான ஒரு அழையுமே எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு கன்ஃபியூஷனை சொல்லுது. மக்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, இந்த நாட்டுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, சொசைட்டிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு ஒரு விதமான கஷ்டங்களை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் நம்மளுமே அந்த மாதிரியான ஒரு மெலன்கலி சவுண்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த நாட்டுக்குள்ள இந்த மக்களுக்குள்ள மனசுக்குள்ள எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் சேனல்ல இப்ப என் காதுல கேக்குது இல்லையா, எனக்கு தோணுது இல்லையா, இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் கிரீஸ்ல அவருக்கு எப்படி தோணுச்சோ, அவர் கிரீக் தானே, சோ நார்தர்ன் சீல இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு நின்னுட்டு இருந்த மனுஷனுக்கு சொஃபக்கிள்ஸ்க்கு எப்படி தோணுச்சோ அது மாதிரிதான் இப்ப எனக்கும் வந்து ஏதோ ஒரு டைலமா ஒரு கன்ஃபியூஷன் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அடுத்து இது தேர்ட் பேராகிராஃப். The sea of faith was once true at the full and round earth's shore lay like the folds of a bright griddle furled. இப்போ இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விக்டோரியன் வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா இப்ப இவர் வந்து ஒரு விக்டோரியன் டைம்ல இருக்கக்கூடியது, அங்க இருக்கக்கூடிய மக்களோட எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறி போச்சுங்கிறது தானே சொல்றாரு. அததான் இங்க வந்து சொல்றாங்க. The sea of faith அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு மெட்டஃபர். சோ வந்து அந்த நம்பிக்கை என்ற கடல் அத வந்து இங்க வந்து சொல்றாங்க. அது எல்லாமே மறைஞ்சு போச்சுப்பா அப்படின்ற ஒரு மெட்டபாரிக்கல் ஸ்டேட்மெண்டா இங்க வந்து சொல்றாரு. இந்த விக்டோரியன் வேர்ல்டு இப்படிதான் இருக்கு அப்படின்னு. அண்ட் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு ரிலீஜியஸ் கன்வென்ஷன் இது மாதிரி எல்லாம் வந்து மக்கள் கிட்ட இருந்த ஒரு ஆனஸ்டி இது எல்லாமே இல்ல. எல்லாமே என்ன ஆகி போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இது வந்து எப்படி ஆறிடுச்சு, இன்னும் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, பட் நோ ஐ ஒன்லி ஹியர் இட்ஸ் மெலன்கலி. அதாவது அந்த காலத்துல எல்லாம் எது செஞ்சாலும் கடவுள் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க, ஆன்மீகத்தை நம்பி எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்படியாப்பா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே, அதுதான் இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான அந்த பாதை, அவங்களோட பாதையில இருந்து விலகி போனது எல்லாமே எப்படி முடியுது அப்படின்னா ஒரு மெலன்கலின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா சேடு, அந்த மாதிரி அந்த சேட்னஸ் கொஞ்ச நேரத்துக்கா இருக்கு, அது அப்படியே ரொம்ப லாங்கா ப்ரிவைல் ஆகிக்கிட்டே இல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் withdrawing roar, retreating to the breath of the night wind, down to the vast edges of drear and naked shingles of the world. So இப்ப என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாமே இப்ப ரொம்ப ஸ்கெப்டிக்கலா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரீசன், இப்போ இந்த காரணத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு முன்னாள் காலத்துல எல்லாம் வந்து சொல்லும் போது
சாமி கண்ணை குத்திரும், இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா விக்டோரியன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப சொல்லும் போது இதுக்கு இது ரீசன் இல்லையாம்ல, இது இப்படி செஞ்சாதான் இது தப்பாமே, இதுக்கு இப்படி ஒரு மாற்று வழி இருக்காமே, அப்ப இதை செய்யவே கூடாதுங்கிறது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் போலயே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஸ்கெப்டிக்கலா ரீசனை கையில வச்சுக்கிட்டு இதுக்கு இதுதான் ரீசன், சும்மா அதை இதையும் சொல்லி குழப்பாத அப்படின்ற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே விழிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஆனஸ்டான ஒரு ரிலீஜியஸ் திங்ஸும் சரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ஸும் மக்கள் மனசுல இப்ப வரைக்கும் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா ஊடுருவி நிக்க முடியல. அதே போல இந்த சி ஆஃப் ரிலீஜியஸ் இருக்கு இல்லையா, அதாவது சி அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த ரிலீஜியஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் இந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த பெபிள்ஸ் எப்படி உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டு வந்துச்சு, அது மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த நேக்கடான உலகத்துல கண்ணுக்கு தெரியாம அடிச்சுக்கிட்டு கடலோட போயிடுச்சு. அப்படியே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வெளியில ஓடுது அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் அடுத்த பேராகிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் ஃபைனல் பேராகிராஃப். லவ் இந்த இடத்துல எக்ஸாக்டா சொல்றாரு யாரு அப்படின்னா, என் கூட வந்திருக்கே என்னோட மனைவியே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டாவே சொல்றாங்க. லவ் லெட் அஸ் பி ட்ரூ. நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, மக்கள் கிட்ட இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறந்து போச்சு. கடவுளை எவனும் நம்ப மாட்டேங்கிறான், ரிலீஜியன் ஒண்ணு இருக்குடா நம்புடானா நம்ப மாட்டேங்கிறான். இது மாதிரி பிரச்சனைகள் மக்கள் கிட்ட இருக்கட்டும். ஆனா உனக்குன்னா எனக்கு நீதி எப்படி இருக்கணும், ரொம்ப ட்ரூத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு let us be true to one another for the world which seems to lie before us like a land of dreams. இப்ப இந்த லேண்டே பார்த்தோன்னா எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, இந்த ஸ்டேட்டே, அதாவது இந்த இங்கிலாண்டே ஃபுல்லா ஒரே கயோட்டிக், அதாவது ஒரு குழப்பவாதிகளால சூழப்பட்ட ஒரு ஏரியாவா மாறி போச்சு. அதனால நீயும் நானும் இந்த மேன்கைண்ட்ல உருப்படியான ஒரு நம்பிக்கை கூறிய ஒரு கதாபாத்திரமா உனக்கு உண்மையானா எனக்கு உண்மையா நீன்னு இருக்க பழகுவோம். ஏன்னா இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனைகள், இந்த மாதிரி ட்ரீம்ஸ், இது மாதிரியான ஒரு ஆள்களுக்கான லேண்டா மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன கண்டினியூ பண்றாரு அப்படின்னா, so various, so beautiful, so new, hath really neither joy nor love nor light nor certitude nor pure peace nor help for pain, and we are here as on a darkling plain, swept with the confused alarms of our struggle and flight, where ignorant armies clash by night. இப்ப என்ன சொல்றாரு, லைக் இந்த உலகமே ஃபுல்லா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா கலர்ஃபுல்லா இருந்திருக்கலாம், ஒரு புதுவிதமான விஷயங்களா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அது எப்படி இல்ல, ரியாலிட்டியில, அதாவது ட்ரீம்ல வேணா உனக்கு அப்படி இருந்திருக்கலாம், ஆனா ரியாலிட்டியில இப்ப எப்படி இருக்கு, சந்தோஷம்னு ஒண்ணு இல்ல, உண்மையான அன்புங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு லைட், அதாவது இந்த கடவுள் மேல இருக்கக்கூடிய பக்தி, அததானே நம்ம செலஸ்டியல் லைட்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி எதுவுமே இல்ல. அது மட்டுமா இல்ல, பின்னாடி இன்னும் என்னென்ன இல்லைன்னு சொல்றாரு பாருங்க, சர்டிடியூட் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ சர்டிடியூட்னா ஒரு கன்விக்ஷன், லைக் இதுதான் அப்படின்னு நம்ம நம்புவோம்ல. சோ எப்படி பண்ணக்கூடாதுப்பா, இப்படி செஞ்சா சாமி கண்ணை குத்தம் அப்படின்னதும் ஆமாமான்னு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இது என்னமா சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்ல, அந்த மாதிரி ஒரு சர்டிடியூட் அந்த விஷயங்கள் இல்லை. பீஸ் அப்படிங்கிறது சுத்தமா மனுஷங்கிட்ட இல்லவே இல்லை, எல்லாம் அடிச்சுக்கிறான். நார் ஹெல்ப் ஃபார் பெயின். ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி, இது நம்ம ரியல் லைஃப்லயே பாக்கலாம், கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடப்பாங்க, எல்லாம் மொபைல தான் தேடிக்கிட்டு போட்டோ எடுப்பாங்க. சோ அப்ப அது மாதிரி கஷ்டத்துல இருக்கானேன்னு எவனாவது ஹெல்ப் பண்ண வரானா, யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இப்போ ஃபுல்லா எப்படி இருக்காங்க இந்த மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டார்க்னஸ் அப்படிங்கிற, அதான் டார்க்லிங் பிளைன் அப்படின்னா ஒரு டார்க்னஸ் சூழ்ந்த ஒரு ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மள தனித்து விடப்பட்டிருக்கோம். அதாவது நானு நீங்க இங்க சுத்தி இருக்க எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு ஆளையும் அந்த இடத்துல விட்டு வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வெப்ட் வித் கன்ஃபியூஸ்ட் அலார்ம்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபிளைட். அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒவ்வொருத்தரோட அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஒரு கேலிக்கூத்தா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரே படை, இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே படைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் கண்ணை கட்டி கூட நம்ம இருட்டுல விட்டுட்டாங்க, சுத்தமா ஒரு துளி கூட வெளிச்சமே இல்ல, உங்களுக்குள்ள ஒரு எனிமி இருக்காம்பா அப்படின்னு சும்மா ஒரு பொரிய மட்டும் யாரோ கிளப்பி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க என்னை வெட்டுறது, நாம என் பக்கத்துல இருக்கிறவங்களை வெட்டுறது, அவங்க இன்னொருத்தவங்களை வெட்டுறதுன்னு எல்லாம் ஒரே படை வீரர்கள்னு தெரியாம என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களே வெட்டி சாச்சு மாஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
வேர் இக்னோரண்ட் ஆர்மிஸ் கிளாஷ் பை நைட். அதாவது எல்லாம் இப்ப இந்தியன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு இருந்தாலும் அந்த இந்தியன் சோல்ஜர்ஸே வேற யாரோ நம்ம பக்கத்துல நிக்கிறான்னு இன்னொரு இந்தியன் சோல்ஜர்ஸே கொள்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பர்டிகுலரான இங்கிலாந்துல, அதாவது விக்டோரியன் இங்கிலாந்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ இப்படிதான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பர்டிகுலரான போயமை வந்து முடிச்சிருக்காரு. சோ இத பத்தின ஒரு சில காமன் டீடைல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு டிராமாட்டிக் மோனோலாக். டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டா பேசுவார். இப்ப நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க இல்லையா, திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி டிராமாட்டிக் மோனோலாக். நான் பேசுவேன், நீங்க ஒரு ஆடியன்ஸா இருந்து அமைதியா லிசன் பண்ணுவீங்க. எந்த ஒரு ஆரவாரமோ இல்ல ஒரு ரெஸ்பான்ஸோ நானா பேசி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணாது அப்படின்னா ஆப்போனன்ட்ல இருந்து வராது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிராமாட்டிக் மோனோலாக். சாலிலோக்கிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது டிராமாட்டிக் மோனோலாக். ஓகேங்களா? அடுத்து இது என்ன மாதிரியான நெரேட்டிவ் டெக்னிக் அப்படின்னா இது ஒரு சார் சொல்லுங்க சார். சரி மேம், நம்ம ஒரே லிங்க்ல அடுத்த டெமோவும் போட்டேன். ஓகே ஒரு சார், 5 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம் மேம். இந்த கெமிஸ்ட்ரிக்காக வந்திருக்காங்க. முடிச்சிடலாம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே சார். சோ அப்ப இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஏன் இது எப்படி இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்லைட்ல பாருங்க 1 2 3 4வது லைன் பாருங்களேன். பட் நவ் ஐ ஒன்லி ஹியர் அப்படின்னு. இப்ப என் காதுக்கு இது மட்டும்தான் கேக்குது, ஒரு சோகங்கள் மட்டும்தான் கேக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதுல இது மாதிரியான டேர்ம்ஸ்ல இருந்துதான். அப்ப ஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா, சோ அப்ப பேசக்கூடிய அந்த ஆள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல நான் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர்ல பேசுறாங்க. இப்ப இந்த நான் அப்படிங்கிறது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? எக்ஸாக்டா மேத்யூ ஆர்னால்ட தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த லிசனர் யாரு அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா அவரோட பிலவடு, இன்னொரு ஃபார்ம்ல சொல்லணும்னா அவங்களோட ஒய்ஃப், அவ்வளவுதாங்க. இதுதான் ஸ்பீக்கர் அண்ட் லிசனர். ஓகே, இதோட ஸ்டான்ஸா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாக்கலாம். இந்த ஸ்டான்ஸா வந்து பெருசா இருக்கு, அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு, இந்த ஸ்டான்ஸா ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஓரளவுக்கு மீடியமா இருக்கு. அப்போ எந்த ஒரு பர்டிகுலரான ஒரு சீக்வன்ஸும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இர்ரெகுலரா இருக்கு. முதல்ல ஒரு 14 லைன் இருக்கும், அப்புறம் ஒரு 5 லைன் இருக்கும், அப்புறம் ஒரு 4 லைன் இருக்கும்னு இந்த மாதிரி இர்ரெகுலரான ஒரு ஸ்டான்ஸா தான் இங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல ரைம் ஸ்கீம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு எக்ஸாக்டான ரைம் ஸ்கீம், இப்ப ஏபி ஏபி பிசி பிசி இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இவர் யூஸ் பண்ணிருக்க மீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயம்பிக் பென்டாமீட்டர். ஒரு லைன்ல 10 சிலபல் இருக்க மாதிரி இருக்கக்கூடியதுதான் அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பொயட்டிக் டிவைசஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இமேஜரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லைக் அண்ட் சோ அப்படின்னு வர மாதிரியான சிமிலிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சி ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல மெட்டபர் யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அப்பாஸ்ட்ரஃபி நம்ம பார்த்தோம்ல, லவ் கம் ஹியர் அப்படின்ற மாதிரிலாம், அதெல்லாம் வந்து அப்பாஸ்ட்ரஃபி. என்ஜாம்ப்மெண்ட் அப்படிங்கிற லைன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரான லைன் எங்க அப்படின்னா அண்ட் வி ஆர் ஹியர் அஸ் ஆன் டார்க்லிங் பிளெயின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாம்ப்மெண்ட். ஏன்னா இந்த லைன்ல எந்த ஒரு எண்டுமே இல்லாம அப்படியே பின்னாடி பாருங்க ஸ்வெப்ட் வித் கன்ஃபியூஸ்ட் அலார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபிளைட்னு வருது இல்லையா, அது அப்படியே கண்டினியூஸா அடுத்த லைனுக்கு இதோட ஐடியா வருது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய லைன் எல்லாம் என்ஜாம்ப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பேத்தட்டிக் ஃபேலசி அப்படிங்கிறது, அதாவது பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு சேட்னஸையே வந்து நம்ம பர்சானிஃபை பண்ணுவோம்ல, அது மாதிரி மனுஷன் மாதிரி ஒரு பர்சானிபிகேஷன் சொல்லி இந்த சேட்னஸை கொடுக்கறதா பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சானிபிகேஷன், இந்த நார் 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 அப்படின்லாம் ஒரு இடத்துல பார்த்தோம்ல, நார் சர்டிடியூடு இது மாதிரிலாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரே வார்த்தை வந்து திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்துச்சு அப்படின்னா அது அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். சோ இது மாதிரியான பொயட்டிக் டிவைசஸ் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம மேத்யூ ஆர்னால்ட் இந்த பர்டிகுலரான போயம்ல யூஸ் பண்ணியிருக்காரு. சோ இதோட டோன் மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும்னா ஒரு மெலன்கலிக்கான டோன்ல தான் இந்த போயமை எழுதியிருப்பாரு. ஆனா நமக்கு ஒரு பாசிட்டிவான திங்க தான் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ இதுதாங்க இந்த பர்டிகுலரான போயம். இதுல நீங்க எதுவும் கேட்கறதுக்கு இருக்கா? இது வரைக்கும் நான் சொன்னது பேசினது புரிஞ்சுதா கொஞ்சமாவது? அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இந்த பார்ட்ல இருந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின் எதுவும் வரல. மேத்யூ ஆர்னால்ட்ல இருந்து லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பில 2 கொஸ்டின் வந்துச்சு. ஆனா ரெண்டுமே காமனான ஒரு கொஸ்டின் ஆகும், ஸ்டடி ஆஃப் பொயட்ரில இருந்தும் தான் வந்திருந்துச்சே தவிர டோவர் பீச்ல இருந்து ஒரு கொஸ்டினும் வரல. ஓகேவா? ஓகே மேம். சார் இவ்வளவுதான் சார் நம்மளோட பிரசன்டேஷன் இன்னைக்கு. சார் யாரோ வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ தட்ஸ் ஆல் எவ்ரிவன். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் கேளுங்க, சொல்லிக்கலாம்.